गाइस अस्सलाम वालेकुम இன்னைக்கு ஒரு ஹெல்தியான ஸ்நாக் வந்து பண்ணலாம். இதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னிக்கர்ஸ்னு பேர் வச்சிருக்கேன். ஆனா வந்து ஸ்னிக்கர்ஸ் மாதிரியே தான் டேஸ்ட் இருக்கு. ஆனா வந்து ரொம்ப ஹெல்தியானது. ரோஸ்டட் பீனட் வந்து எடுத்துட்டு அது நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு அதை இதே மாதிரி வந்து லம்ஸ் கிளியர் பண்ணிடுங்க. அடுத்து வந்து சுகர் வந்து எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன்னு அந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு நீட் பண்ண வேணாம், ஜஸ்ட் எல்லாம் கம்பைன் ஆனால் போதும். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்துகிட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க. நான் பேர்ன் ஆகிடக்கூடாது. அந்த பட்டரை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மிக்சர் வச்சுருக்கோம்ல அதில் வந்து போர் பண்ணிவிட்டு நல்லா வந்து அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹீட்டாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து அப்படியே நல்லா எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா போட்டு பிணைய வேணாம். வாட்டர் வந்து சுத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி கம்பைன் பண்ணி வச்சுட்டு ஒரு ட்ரே எடுத்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. மில்க் காம்பவுண்ட் வந்து இப்போ நான் வந்து எடுத்துருக்கேன். எதுக்கு நான் வந்து மிடில் சொல்கிறேன். இப்போ வந்து கேரமல் சிரப் இருக்குல்ல அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். சுகரை வந்து வாட்டர் ஆட் பண்ணாமல் இது மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டே இருங்க, பர்ன் ஆகிடக்கூடாது. பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஆகிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து வாட்டர் விடுற மாதிரி தெரியும் பாருங்களேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு கேரமல் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். பாருங்கள் இப்போ வந்து நான் அது வந்து என்னென்னா மில்க் ப்ளஸ் மில்க் பவுடரை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த கேரமல் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். உடனே வந்து கிண்டி விட்டுருங்க, இல்லைனா வந்து அப்படியே கட்டியாக கிறிஸ்டல் ஆகிடும். அதில் வந்து பீனட் ஆட் பண்ணி அதை வந்து செகண்ட் லேயராக வந்து ஊற்றிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் லேயர், அதுக்கு வந்து நான் இந்த மில்க் காம்பவுண்ட் எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மேலே வந்து தேர்ட் லேயர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப ஹெல்த்தி ஸ்நாக். பை.